வணக்கம் உங்களே, வெல்கம் டு விஜயகுமார் ஏஎம்ஸ் அகாடமி. இன்றைய தினமணி செய்தித்தாள போட்டித் தேர்வு பாயிண்ட் ஆஃப்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம தலையங்கம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் நியூஸ் அண்ட் லோக்கல் நியூஸ் இருக்கு. ஸோ அது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அடுத்து நம்ம டேரக்டா எங்க போயிடும், திருக்குறள் போயிடும். நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொள்ளல் வந்து. ஸோ பகைவராக உள்ளவரை பொருந்துமாறு சேர்த்து கொள்ளால் நண்பருக்கு உதவியானவற்றை செய்தலை விட விரைந்து செய்யத்தக்கதாகும். வந்து முடிஞ்சா பகைவரை சேர்த்துக்கணும் அப்படின்றத வள்ளுவர் நமக்கு சொல்லக்கூடிய, நண்பருக்கு வந்து செய்யறதை விட இது வந்து வேகமா செஞ்சு பகைவரை வந்து நண்பரா வந்து மாத்திக்கோங்க அப்படின்றது வந்து. ஸோ திருக்குறள் வந்து எண் 679 அதிகாரம் வந்து வினை செயல் வகை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். யூனிட் 8 பொது தமிழ் இருக்கு. அது இல்லாமல் வந்து நமக்கு ஜிஎஸ்ல இப்போ கொஸ்டின்ஸ் வந்து திருக்குறள் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தெரியும் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து வந்து முதல்வர் திறனாய்வு தேர்வு வந்து. ஸோ யார் வந்து இந்த தேர்வு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்கள் உதவித்தொகை பெறுவதற்கான முதல்வர் திறனாய்வு தேர்வு அப்படின்றது பள்ளி கல்வித்துறை வந்து நடத்துறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இல்லை 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புகளில் கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் பாடப்புத்தகங்களில் உள்ள பாடத்திட்டங்களின் அடிப்படையில் கொள்குறி வகை தேர்வுகளாக இத்தேர்வுகள் நடைபெற உள்ளன. நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 500 மாணவர்கள் 500 மாணவிகள் என மொத்தம் 1000 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு உதவித்தொகையாக கல்வி ஆண்டில் ஒரு மாதத்துக்கு ரூபாய் 1000 வீதம் மொத்தம் 10,000 வழங்கப்படும். 10 மாதம் வழங்க போறாங்க. ஸோ அப்போ 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து அதுக்கான சிலபஸ் வந்து 9th 10th இருக்கக்கூடிய அறிவியல், சமூக அறிவியல், கணிதம் அப்படின்ற பாடங்கள் வந்து தேர்வு நடத்தப்படும். ஸோ அதை பத்தி தான் நியூஸ்ல வந்திருக்கு. அப்போ முதல்வர் திறனாய்வு தேர்வு அப்படின்றது பள்ளி மாணவர்களுக்காக 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படின்றது இம்பார்ட்டன்ட் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல. அடுத்து மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் அதிவேக ரயில்களை தயாரிக்கும் பணி யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஐசிஎஃப் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே துறை அமைச்சர் வந்து பேசியிருக்காரு. ஸோ அஸ்வினி வைஷ்ணவ் வந்து சொல்லியிருக்காரு வந்து. ஸோ அதில் பாரத் எர்த் மூவர் லிமிடெட் நிறுவனம் அந்த நிறுவனத்துடன் வந்து இணைந்து மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் அதிவேக ரயிலை சென்னை ஐசிஎஃப் வடிவமைத்து தயாரித்து வருகிறது. ஏற்கனவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயின் வந்து 180 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது வந்து தயாரித்து சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ போயிட்டு இருக்கு இந்தியா முழுக்கும். ஸோ இப்போ அடுத்த கட்டமாக வந்து சென்னை ஐசிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் எர்த் மூவர் அவங்களோட சேர்ந்து மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் தயாரிச்சிட்டு இருக்காங்க சொல்கிறோம். அதுக்கடுத்து புல்லட் ட்ரெயின் வந்து இப்போ இந்தியாவில் வந்து எந்த கட்டத்தில் இருக்கு அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காரு. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்கும் ஆன்சர் பண்ண வசதியாக இருக்கும். எந்த நாட்டோட தொழில்நுட்ப உதவியுடன் நிதி உதவியுடன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஜப்பான். ஸோ ஜப்பான் தொழில்நுட்பம் மற்றும் நிதி உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் மும்பை, அகமதாபாத். அப்போ எந்த 2 நகரங்களுக்கு இடையே அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பை, குஜராத்தில் இருக்க அகமதாபாத். இந்த 2 நகரங்களுக்கு இடையே தான் புல்லட் ரயில் திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ இதில் வந்து 331 கிலோமீட்டர் தொலைவுக்கான உயர்நிலை பாலம். ஏன்னா இப்போ அதிவேகத்தில் போறதுனால அது மக்கள் வாழக்கூடிய அந்த தரைப்பகுதியில் வந்து இருந்தது அப்படின்னா விபத்து ஏற்படும் போது மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அதனால வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பால கட்டுமானம் வந்து இந்த பிரிட்ஜில் எலிவேட்டட்ல வந்து பார்த்தீங்கன்னா போற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, கட்டிட்டு இருக்காங்க. அந்த 225 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் பாதைகள் அமைக்கும் பணி நிறைவடைந்துள்ளது. தற்போது கடலுக்கு அடியில் சுரங்க ரயில் பாதை அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மொத்தம் 508 கிலோமீட்டர் தொலைவுக்கு செயல்படுத்தப்படும் இந்த புல்லட் ரயில் திட்டத்தில் வந்து குஜராத்தில் இருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து 8 நிலையங்களும் மகாராஷ்டிராவில் 4 நிலையங்கள் என மொத்தம் 12 ரயில் நிலையங்கள் இடம்பெற உள்ளன அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனால் எந்த 2 நகரங்களுக்கு இடையே அப்படின்றது ரொம்ப முக்கியம். மும்பை டு அகமதாபாத் எந்த நாடு நிதி உதவி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜப்பான் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 3 சக்கர மின் வாகனங்களுக்கு மானியம் வழங்க 10,900 கோடி மதிப்பிலான பிரதமரின் இ டிரைவ் சிறப்பு திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை அரசு அறிவித்துள்ளது. பிரதமரின் இ டிரைவ் அப்படின்ற சிறப்பு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சக்கர வாகனங்களுக்கு பேட்டரி வெஹிக்கிள் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானியம். எஸ்பெஷலி நம்ம எதை சொல்லணும்னா ஆட்டோ சொல்லுவோம், அப்புறம் மினி ஸ்மால் ட்ரக் எல்லாமே வந்து 3 சக்கர வாகனங்களாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானியம் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து பிரதமரின் இ டிரைவ் அப்படின்ற திட்டம். ஸோ போட்டி தேர்வு பாயிண்ட் ஆஃப்ல இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நாளைய தினமணி செய்தித்தாள சந்திப்போம். நன்றி, வணக்கம்.